வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 11/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:06, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:33 வரை, திரையோதசி பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:11 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம். யோகம் இன்று காலை 6:05 வரை மரண யோகம், பின்பு மாலை 4:11 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:11 வரை அவிட்டம், பின்பு சதயம். மேஷராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் நிம்மதி கிடைக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பாக சிந்தனைகள் அதிகமாகும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி கௌரவங்கள் கூடும். பரணி பொருள் வரவுகள் மேலோங்கும். கிருத்திகை ஒத்துழைப்புகள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். ஆர்வமான நிலையும் உண்டாகும். செலவுகள் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோகிணி நிம்மதி கிடைக்கும். மிருகசிரிஷம் செலவுகள் கூடும். மிதுன ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வேலைகளில் ஆதரவான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். எதிர்ப்புகளை நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மற்ற ஊழியர்களினால் சாதகமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரீஷம் நிம்மதி கிடைக்கும். திருவாதிரை வெற்றிகள் உருவாகும். புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும். கடகராசி நேயர்களே, எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அலுவலகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் தன்னம்பிக்கை கூடும். பூசம் நட்புகள் ஏற்படும். ஆயில்யம் கௌரவங்கள் கூடும். சிம்மராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். மென்மைகள் ஏற்படும். அலைச்சல்களினால் வருமானம் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் மேன்மையான நாள். பூரம் உதவிகள் கிடைக்கும். உத்திரம் நட்புகள் உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வீட்டில் மனக்கசப்புகள் நீங்கி சுபிட்சங்கள் ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வேகமாக செயல்படுவீர்கள். தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். அலுவலகத்தில் சாதகமான நிலை ஏற்படும். பக்தியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். ஹஸ்தம் வளமான நாள். சித்திரை நிதானம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பணியில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆர்வமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். நிம்மதியான நிலை ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை வருமானம் கூடும். சுவாதி தன்னம்பிக்கை ஏற்படும். சாகம் நிம்மதி கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, பொருள் வரவுகள் மேலோங்கும். சேமிப்புகள் அதிகமாகும். வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் கௌரவங்கள் கூடும். பெரிய மனிதர்களின் நட்புகள் அதிகமாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை ஏற்படும்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சாகம் சேமிப்புகள் கூடும், அனுஷம் தேகநலன் சீராகும், கேட்டையின் முயற்சிகள் கைகூடும். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் ஆதரவான நிலை ஏற்படும். வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பண பரிவர்த்தனைகளில் லாபம் ஏற்படும். வியாபாரத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள். வேகமாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் சிந்தனைகள் கூடும். பூராடம் நிதானம் தேவை. உத்திராடம் மனக்குழப்பங்கள் தீரும். மகர ராசி நேயர்களே, பொருள் வரவுகள் கிடைக்கும். வழக்கில் சாதகமான முடிவுகள் உண்டாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். வீட்டில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். மேல் அதிகாரிகளிடம் ஒத்துழைப்பான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும். மேன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் வளமான நாள். திருவோணம் கௌரவங்கள் கூடும். அவிட்டம் ஆதரவுகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, நிதானமாக செயல்படுவீர்கள். எதிலும் யோசித்து செயல்படுத்தவும். பொருள் வரவுகள் கூடும். உத்தியோகத்தில் சில குழப்பங்கள் வந்து நீங்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அலைச்சல்களினால் யோசித்து செயல்படுவதும் நல்லது. வண்டி வாகனத்தில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் செலவுகள் கூடும். சதயம் மனக்கசப்புகள் நீங்கும். புரட்டாதி நிதானம் தேவை. மீன ராசி நேயர்களை, வீட்டில் யோசித்து செயல்படவும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். தேகநலன் சீராகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பணியில் நினைத்த காரியம் நிறைவேறும். ஆதரவான நிலை ஏற்படும். ஒத்துழைப்புகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நிதானம் தேவை. உத்திரட்டாதி முயற்சிகள் கைகூடும். ரேவதி ஆதரவுகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.